இருந்தது. இன்றைக்கும் அந்த உடுப்பி ஹோட்டல் இருந்தாலும் கூட இன்றைக்கி அதெல்லாம் அவ்வளோ பாப்புலராக இல்லை. அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்த உடுப்பி ஹோட்டலின் உரிமையாளரின் மகனுடன் இணைத்தும் சிவரஞ்சனியை பற்றி குஷ்பு மாதிரி இவங்க ஒரு பப்ளியான தோற்றம் கொண்டவங்க என்பதால் இவங்களுக்கு சின்ன குஷ்பு என்கிற பட்டப்பெயர் உண்டு. 1990s பல படங்களில், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல படங்களில் நடித்து 50லேருந்து 60 படங்கள் வரைக்கும் மொத்தமாக நடிச்சிருக்காங்க. அதில் பல படங்களும். ஆனால் அதுக்கு பிறகு இவங்க நடித்த தலைவாசல், தங்க மனசுக்காரன், தாலாட்டு, அவதார புருஷன், இது போன்ற பல படங்கள் ஹிட் மூவிஸ் ஆச்சு. விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய வித்தகன் 86045 என்கிற ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மகளுக்காக வாய்ப்பு தேடும் சின்ன குஷ்பு, இதுதான் இன்றைக்கி கண்டென்ட். அதாவது இந்த நடிகை 1990s இளைஞர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவங்க. குஷ்பு மாதிரி இவங்க ஒரு பப்ளியான தோற்றம் கொண்டவங்க என்பதால் இவங்களுக்கு சின்ன குஷ்பு என்கிற பட்டப்பெயர் உண்டு. அவங்க தான் சிவரஞ்சனி. சிவரஞ்சனியோட இயற்பெயர் உமா மகேஸ்வரி. பட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஊஹா அப்படிங்கிற பேரில் தான் பிரபலமான நடிகை. இவங்க 1990s பல படங்களில், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல படங்களில் நடித்து 50லேருந்து 60 படங்கள் வரைக்கும் மொத்தமாக நடிச்சிருக்காங்க. அதில் பல படங்களும் ஹிட் மூவிஸ். இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் கேரளாவாக இருந்தாலும் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். இவங்களுடைய அப்பா அம்மா ஷார்ஜாவில் வேலையில் இருந்தாங்க 2 பேருமே. அதனால் இந்த சிவரஞ்சனி தாத்தா பாட்டி வீட்டில் தான் மகளை வளர வைத்தாங்க. ஸோ சிவரஞ்சனி படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். 1970ஆம் ஆண்டு பிறந்தவங்க. ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் மேடையில் டான்ஸ் பண்ணினதை பார்த்த ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் பேர் நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாராயணன் இவங்களை அணுகி சினிமாவில் நடிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களும் உடனே சம்மதிச்சிருக்காங்க. அது தமிழ் மற்றும் கன்னடம் 2 மொழிகளிலும் உருவான பைலிங்குவல் ஃபில்ம் 1990ஆம் வருஷம் வெளிவந்தது. அந்த படத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருந்தார். அந்த படத்தோட பேர் மிஸ்டர் கார்த்திக். ஆமாங்க, நவரச நாயகன் என்று பட்டம் பெற்ற கார்த்திக் தான் அந்த படத்தில் ஹீரோ. சிவரஞ்சனி கார்த்திக்கு ஜோடி. இந்த படத்தை தயாரித்தவர் அன்னைக்கு நடிகராக இல்லாமல் சினிமா தயாரிப்பாளராக மட்டும் இருந்த சரத்குமார் தான். அதாவது சரத்குமாருடைய படத்தில் தான் சிவரஞ்சனி முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆனாங்க. அந்த படம் சுமாராக போச்சு. அது அவ்வளவு பெரிய சக்ஸஸ் கிடையாது, மிஸ்டர் கார்த்திக் படம். ஆனால் அதுக்கு பிறகு இவங்க நடித்த தலைவாசல், தங்க மனசுக்காரன், தாலாட்டு, அவதார புருஷன், இது போன்ற பல படங்கள் ஹிட் மூவிஸ் ஆச்சு, பெரிய வெற்றி படங்களாக ஆச்சு. இவங்க பாவாடை தாவணி, தலை நிறைய மல்லிகைப்பூ, நெற்றியில் திருநீருடன் ஒரு அசலான தமிழ் பெண் போல அழகாக உடை உடுத்தி நடித்ததில் அதில் தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அதில் தான் இவங்களுக்கு நிறைய ரசிகைகள் உருவானாங்க. ஆனாலும் இவங்க சில படங்களில்
ரொம்ப கிளாமராக கூட நடிச்சிருக்காங்க. இவங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மலையாள படங்களில் கூட நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி, மலையாளத்தில் பாப்புலரான டைரக்டரான ஒரு தாடிக்கார இயக்குனருடன் சிவரஞ்சனியை இணைத்து கிசுகிசுக்கள் வெளிவந்தன. படவிழாக்களுக்கு கூட 2 பேரும் ஒன்றாக போவதும் வருவதுமாக இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த லவ் பிரேக்கப் ஆச்சா, ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. அவருடன் மட்டும் இல்லாமல் பொதுவாக சினிமா நடிகைகள் பலருடன் இணைத்து கிசுகிசுக்கள் வெளிவருவது வழக்கம். அதுபோல தான் இவங்களை பற்றியும் இந்த மாதிரியான காசிப்ஸ் வந்திருக்கு. அந்த தாடிக்கார மலையாள டைரக்டர் மட்டும் இல்லாமல் உடுப்பி ஹோட்டல் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தைய காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. இன்றைக்கும் அந்த உடுப்பி ஹோட்டல் இருந்தாலும் கூட இன்றைக்கி அதெல்லாம் அவ்வளோ பாப்புலராக இல்லை. அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்த உடுப்பி ஹோட்டலின் உரிமையாளரின் மகனுடன் இணைத்தும் சிவரஞ்சனியை பற்றி கிசுகிசுக்கள் வந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பிறகு இவங்க திருமணம் செய்து கொண்டது ஒரு கன்னட நடிகரை, ஸ்ரீகாந்த். அவர் வந்து ஒரு கன்னட படத்தின் ஹீரோ. நம்ம ஒரு ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் கிடையாது. இவர் கன்னட ஸ்ரீகாந்த். கன்னடத்தில் பல படங்களில் நடித்த ஹீரோ. அவர் கூட இணைந்து நடிக்கும்போது காதலாகி அதுக்கு பிறகு 1997ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயதில் சிவரஞ்சனி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, கமல்ஹாசன், விஜயகாந்த், பிரபு, சரத்குமார்னு பல பெரிய ஸ்டார்களுடன் ஜோடியாக இவங்க நடித்திருந்தாலும் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நடிகர்களுடன் இவங்க நடித்தது தான் வந்து எல்லாராலையும் சிலாகச்சி பாராட்டப்பட்டது. அவங்க 2 பேர் யாருன்னா, ஒன்று முரளி, இன்னொருத்தர் பிரசாந்த். இவங்க 2 பேர் கூட இவங்க நடித்த அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் சிவரஞ்சனி சிவரஞ்சனி அப்படின்னு அந்த பாட்டில் பல்லவியில் திரும்ப திரும்ப ஒலிக்கும். இந்த பாடலை அந்த காலத்து இளைஞர்கள் பல பேர் பாடி மகிழ்ந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டில் நடித்தது வேற ஒரு நடிகை. ஆனால் அந்த பாட்டை இந்த சிவரஞ்சனியை மனதில் வைத்து தான் அந்த கால இளைஞர்கள் பாடியிருக்காங்க என்று சொல்கிறார்கள். கலைஞன் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் கூடவும், சின்ன மாப்பிள்ளை படத்தில் பிரபுவோடவும் கவர்ச்சி நடனமெல்லாம் ஆடியிருக்காங்க. ராஜதுரை படத்தில் விஜயகாந்தோடு நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் கூட செந்தமிழ் செல்வன் படத்தில் நடிச்சிருக்காங்க. மகள், 2 மகன்கள் இருக்காங்க. சிவரஞ்சனியுடைய ஒரு தனித்துவம், யூனிக்னஸ் என்னன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பூனைக்கண்கள் தான். பூனைக்கண் அழகி என்ற பட்டப்பெயரும் அவங்களுக்கு உண்டு. அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் என்று பொதுவாக சொல்லுவாங்க. பட் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பூனைக்கண் கொண்ட நடிகை வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ரேர் தான். அந்த ரேர் ஆக்ட்ரஸஸில் இவங்களும் சிவரஞ்சனியும் ஒருத்தங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு பிறக்கிற மகனோ மகளோ அந்த குழந்தைக்கும் கூட பூனைக்கண் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் பிறந்திருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளுக்குமே என்னை போல பூனைக்கண்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்காங்க சிவரஞ்சனி. இவங்களுடைய 2வது மகன் ரோஹன் மலையாள படத்தில் நடிச்சிருக்காரு. இவங்களுடைய மகள் மேதா, அவங்களுக்கு இப்போது 17 வயது ஆகிறது. தன் மகளையும் தன்னை போல ஒரு நடிகை ஆக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறார் இந்த சின்ன குஷ்பு சிவரஞ்சனி. இதுக்காக தமிழ் சினிமாவில் தனக்கு தெரிஞ்ச பழைய கான்டாக்ட்ஸ் மூலமாக பல பேருக்கு
வலை வீசி மகளுக்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். சிவரஞ்சனி நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு தமன்னா ஹீரோயினாக நடித்த பெட்ரோமேக்ஸ் தமிழ் படத்தில் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. உயரிய விருதான நந்தி விருதை வாங்கியிருக்காங்க சிவரஞ்சனி. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.